ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. ஊருக்கு வந்ததே 3 வாரம் தாங்க. அதில 1 வாரம் பார்த்தீங்கன்னா, கனிக்குட்டிக்கு செஸ் டோர்னமெண்ட்டுன்னு சென்னையிலேயே போயிடுச்சுங்க. என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும், கனி, மாமா 3 பேர் ஃபர்ஸ்ட்டு வந்து சென்னை வந்துட்டாங்க. அவங்க ஒரு 3 நாள் இருந்ததுக்கப்புறம், அப்புறம் கடைசி 2 நாள் நானும் போயிட்டு, அப்புறம் எல்லாருமே ஒண்ணா ஊருக்கு வந்துட்டோங்க. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த செஸ் டோர்னமெண்ட் வந்து எப்படி புக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க இங்க யுஎஸ்ல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள்ல போயிட்டுங்க ஃபிடே டோர்னமெண்ட் இன் இந்தியான்னு போட்டாவே நெறைய லிஸ்ட் ஆகுதுங்க. நமக்கு பக்கத்துல எந்த பிளேஸ்ல நடக்குதுன்னு பார்த்து நாங்க புக் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஃபிடே ஐடி இல்லாம ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுங்க. கன்னிக்குட்டிக்கு வந்து ஃபிடே ஐடியும் இருக்குது, யுஎஸ் ஐடியும் இருக்குதுங்க. இங்க நெறைய டோர்னமெண்ட் போவானுங்களா, இந்தியா வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேங்க. இது வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் தாங்க. சூர்யா செஸ் அகாடமின்னு சொல்லிட்டு கேளம்பாக்கம்ல இருக்குங்க. அவங்க தான் கண்டக்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் டோர்னமெண்ட்டுங்க. அதனால எங்க தங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹோட்டல் தான் பார்த்தோங்க. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஹோட்டல்ல வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிள் இல்லைங்க. அது இல்லாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, மதியமும், ஈவினிங்கும் வெளியில சாப்பிடுற மாரி தான் இருந்தது. அதுவும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்கச்சக்கமா தாங்க இருந்தது. பேசாம ஏர்பிஎன்பி ட்ரை பண்ணலான்னு பண்ணா, ஹோட்டல விட கொஞ்சம் கம்மியா வந்ததுங்க. எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 6 நாளைக்குங்க $13,000 வந்தது. ₹13,000 வந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் ரைஸ் அபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதில ஒரு வீடு தான் புக் பண்ணியிருந்தோம். 1 பிஹெச்கேங்க. காம்பேக்ட்டா சூப்பரா இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போனோனே ஒரு ஹாலு, ஒரு கிச்சனுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பால்கனி, பெட்ரூமு, அப்புறம் பாத்ரூம்ங்க. அது கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, பேசிக்கான வெசல்ஸு, மிக்ஸி எல்லாமே வச்சிருந்தாங்க. ஆரோ வாட்டர் இருந்ததுங்க. வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குதுங்க. நம்ம வீட்ல இருந்தோம்னா எப்படி இருப்போமோ, அந்த மாரி சகலமும் வச்சிருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, கனி, மாமா 3 பேர் முன்னாடியே வந்துட்டாங்க இல்லைங்களா? போம்போதே 2 நாளைக்கு வேணுங்கிற குழம்பெல்லாம் செஞ்சு குடுத்துட்டோங்க. புளிச்சக்கீரை, தொக்கு, சப்பாத்தி, மாவு, அதே மாரி ரைஸு, குக்கர் எல்லாம் குடுத்து விட்டோங்களா? அவங்க ஒரு 2, 3 நாளைக்கு சமாளிச்சுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நான் வந்து போகும்போது பஸ்ல போயிட்டேனுங்க. போகும்போது வேணுங்கிறதெல்லாம் மறுபடியும் நான் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு, ஒரு 5 நாள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வேள தான் வெளில சாப்பிட்டோங்க. சரி நம்ம வெளில போய் தங்குறோம், நம்ம நெறைய வெளில சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனதுங்க. டோர்னமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா அந்த டைம்னா அந்த டைம்க்கு கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்களா டோர்னமெண்ட் எப்படி இருக்கும் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேனுங்க. சென்னையில ரொம்ப நல்லா அவங்க அந்த கன்னிக்குட்டிக்கு பக்கத்துல நிக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணாங்க. எப்போ போனாலும் சிரிச்ச முகத்தோடயே தாங்க பேசிட்டு இருந்தாங்க. கன்னிக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ரேட்டிங் லெவல்ல ஃபர்ஸ்ட்டு வந்தானுங்க. ரொம்ப ஹாப்பி. அப்பாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். பேரன் வந்து பிரைஸ் வாங்குனா, அது எப்பயுமே தாத்தாக்கு வந்து மக வாங்குறதோட பேரன் வாங்குனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? அப்படிதான் ரொம்ப ஹாப்பிங்க. நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 நாள்ல நான் கடைசி 2 நாள் போனேன் இல்லைங்களா? அப்பா வந்து அவன விட்டு நகரவே இல்லைங்க. ஒரு நாளைக்கு 2 கேம் தான் இருக்கும். காலையில அப்பா கூடயே போவாங்க, ஈவினிங் வருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுங்க. நான் போயிட்டு வாங்க நம்ம கோயிலுக்குலாம் போலான்ட்டு கேளம்பாக்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, செங்கன் மாலேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருக்கேங்க. நாங்க வந்து சென்னையில இருந்தப்போ படூர்ல தான் இருந்தோங்களா, அடிக்கடி இந்த கோயிலுக்கு போறது வழக்கங்க. ரொம்ப பழமையான கோயிலு. அதனால அந்த கோயிலுக்கு போலான்ட்டு அப்பாவ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டுங்க. அதுக்குள்ள கன்னிக்குட்டி கேம் முடிச்சிட்டேன்னு சொன்னானுங்களா, சரின்ட்டு அடுத்தது வாங்க நம்ம 3 பேருமே திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போலான்ட்டு, திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க. வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கடைஞ்சு வச்சுட்டு தான் போனேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து இருக்காளுங்க. அவள பார்த்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. என்னோட காலேஜ் மேட்டு. சரி அவளும் சென்னையில இருக்கா, மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அவ வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா உன்னைய பார்க்க நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டா. சரி டி நகருக்கு வந்துரு, நானும் டி நகருக்கு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கேளம்பாக்கம்ல இருக்கோங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா, கிண்டி பக்கத்துல இருக்கா. ஸோ கேளம்பாக்கம்லேருந்து டி நகர் வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரமே ஆயிடுச்சுங்க. சரி நம்ம காமனா ஒரு பிளேஸ்ல மீட் பண்ணிக்கலான்ட்டு டி நகர் போலான்னு டி நகர் போயிட்டேங்க. போய் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பிங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்னோட காலேஜ் மேட்டு, என்னோட ரூம் மேட்டு, என்னோட பெஞ்ச் மேட்டுங்க. அப்படி வந்து சண்டை போடுவோம். அப்படி ஒத்துமையா இருப்போம். இப்போ வந்து எல்லாரும் அவங்கவங்க ஃபேமிலின்னு வந்ததுனால, பழையபடி பேசக்கூட முடியறது இல்லைங்க. ஆனா பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவளும் வந்து கரெக்ட்டா நான் போய் ஒரு 10 நிமிஷத்துலயே வந்துட்டாளுங்களா, சரி கரெக்ட்டா அந்த லொகேஷன் எந்த பாயிண்ட்ல வைக்கலான்னு போத்தீஸ்க்கு வந்துருடி அப்படின்ட்டேன். போத்தீஸ்க்கு வந்துட்டா. போய் நின்னு ஒளிஞ்சு பார்த்துட்டே இருந்தேங்க. என்னடா பண்றா? பார்க்குறாளா? தேடுறாளா? அப்படின்ட்டு. போய் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பிங்க. அப்படியே இருக்கா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ, அப்படியே தான் இருந்தா. போனதுலருந்துங்க பேசிக்கிட்டே தாங்க இருந்தோம். அந்த கடைக்கு என்ன வாங்க போலான்னு போனோம்னே எனக்கு ஞாபகமே இல்லைங்க. பேசுறோம், பேசுறோம். ஒரு ஒரு ஃப்ளோரும் மேலே ஏறுறோம், கீழ இறங்குறோம். எதையுமே பார்க்கலைங்க. பேசிக்கிட்டே தான் இருந்தோம் ஃபுல் டைமு. அது அந்த 10 வருஷத்துக்கான அந்த பழமை ஃபுல்லா இருக்கும்பாங்க பாருங்க. அது எல்லாம் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தேங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டி நகர் வந்து ஃபுல்லா சுத்திட்டு, அதுக்கப்புறம் பாண்டி பஜார் போனோங்க. பாண்டி பஜார், டி நகர்ல பெருசா ஒண்ணும் வாங்கலைங்க.
சும்மா அப்படியே ஜாலியா வா நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்ட்டு தான் போனோம். போய் கொஞ்ச நேரத்திலேயே பசி எடுத்துருச்சுங்க. பக்கத்துலேயே செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருந்ததுங்க. விருதுநகர்ன்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு நல்ல பார்ஷா செம சூப்பரா இருந்ததுங்க. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் அவளும் உள்ள போயிட்டேங்க. வெஜ்ஜே சாப்பிடலாண்டி, வெளியில வந்தா நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னா, இல்ல இல்ல நான்வெஜ் தான் சாப்பிட்டாகணுன்ட்டு உள்ள போனா ரொம்ப ஆத்தென்டிக்கான ரெஸ்டாரண்ட் மாரி இருந்ததுங்க. ஆனா காரம் தான் விட்டு விளாசிருந்தாங்க. ஆனா நல்லா இருந்ததுங்க. வாய்க்கு கொண்டத்தையும் சூப்பரா தான் இருந்தது. போனோனவே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாம்பலத்துலிங்க ஒரு ஐட்டமுங்க சைட் டிஷ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மெனு கார்ட்ல இருக்க எல்லா சைட் டிஷ்ஷுமே செஞ்சு ஒரு பிளேட்லயே வச்சு காமிக்கிறாங்க. இதுல உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு ஐட்டம் பேருமே சொல்றாங்க. இது இந்த ஐட்டமு, அது அந்த ஐட்டம்னு. இப்ப மட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மட்டன் சுக்கா, தலக்கறி, அதுக்கப்புறம் போட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லிவர் ஃப்ரை வச்சிருந்தாங்க. சிக்கன்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு 2, 3 ஐட்டம்ங்க. அதுக்கப்புறம் கிராப் வறுவலு, மீன் எடுத்துட்டா மீன்ல ஒரு 3 ஐட்டம்ங்க. மீன் குழம்பு, வஞ்சரம் ஃப்ரை, இன்னொரு மீன் ஃப்ரைங்க, ப்ரான்ல 2 வெரைட்டி அந்த மாரி நெறைய வச்சிருந்தாங்களா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஐட்டம் வேணுங்கிறோமோ, அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் போல இருக்குங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்தது. ஆனா வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் குடுத்துருந்தாங்க. ஆனா நல்லா இருந்ததுங்க. சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஃபைனலா நாம எப்பயும் போல வந்து எங்களுக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டு, ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டுங்க. அப்புறம் தலக்கறி கொஞ்சம், 1 பிளேட் தலக்கறி, அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிட்டோங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, ஹெவியா தான் இருந்தது. நல்லா இருந்ததுங்க. சாப்பாடு வந்து செம சூப்பரான சாப்பாடு தாங்க. காரமா இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டா இருந்ததுங்க. கரெக்ட்டா மதியம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 7 மணிக்கே வீட்லேருந்து கிளம்பிட்டேங்க. 7, 7:30க்கெல்லாம் கிளம்பிட்டேன். சாப்பிட்டு ஏன்னா நமக்கு வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் ஆயிடுது இல்லைங்களா டிரைவு. அதனால நேரமே சாப்பிட்டு கிளம்புனால பயங்கர பசிங்க. அதனால நேரமே கிளம்புனதுனால சாப்பாடு வந்து நல்லா ஹெவியான சாப்பாடுன்னு தான் சொல்லலாம். அப்புறம் அந்த சங்கரா மீன் இருக்கு இல்லைங்களா? அதுவுமே ஃப்ரை வந்து 1 மீன் சொல்லியிருந்தோம். அப்படியே முழு மீனுமே ஃப்ரை பண்ணி குடுத்துருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. நல்லா பழமா பேசுனோங்க. அப்படியே வந்து மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்க பாருங்க. இது இப்படியாச்சு, அது இப்படியாச்சு அப்படின்ட்டு ஃபுல் கதைங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ற விஷயங்கள் வந்து நமக்கு என்னைக்குமே வந்து அந்த குறையே இல்லாம நெறைய இருக்கும்பாங்க பாருங்க. அப்படிதாங்க இருந்தது. அந்த சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தோம். கடையில இருக்கிறவங்களே நெனச்சிருப்பாங்க, இவங்க எப்படா முடிப்பாங்க? என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா 10 வருஷம் கேப் இல்லைங்க. அது எல்லாமே ஃபில் பண்ணணும்ல. அப்படிதான் இருந்ததுங்க. அதுவும் என்ன ஒண்ணே ஒண்ணு இந்த ரெஸ்டாரண்ட்ல மிஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் சோடா அந்த கார்ன்லேண்ட் பன்னீர் சோடா இருக்குது இல்லைங்களா? அதுதான் இருக்குதான்னு பார்த்தேங்க. அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் வந்து சில்லுன்னு இல்ல, வேற பிராண்டு தான் இருக்குதுன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இருக்கிறத மட்டும் சாப்பிட்டு, அப்புறம் அந்த ஸ்வீட் சொம்பு இருந்ததுங்க. சாப்பிட்டு அடுத்த ஷாப்பிங் போயிட்டோம். போத்தீஸ்லயும் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் வாங்கலைங்க. நம்ம எப்பயுமே அந்த லாங் ட்ரெஸ், இந்த மேக்ஸி ட்ரெஸ் மாரி ஒண்ணு போடுவோம் இல்லைங்களா? அது ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்குனேங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்க அந்த பேட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தோங்க. அந்த ரிமூவ் பண்றதுக்கு போய் ட்ரெஸ்ஸ திருப்புனா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா டேமேஜ் இருந்தது. துணியே கிழிஞ்சிருந்ததுங்க. "கிழிஞ்சிருக்கேடா" அப்படின்னு சொல்லிட்டு போய் காமிச்சோம்னா, "உள்ள தானே கிழிஞ்சிருக்கு. வெளியில ஒண்ணும் பெருசா தெரியாது. கிழிஞ்சத தச்சு குடுக்குறோம்" அப்படிங்கிறாங்க. எனக்கு "என்ன இப்படிலாம் சொல்றீங்க? புது ட்ரெஸ்ஸு ரூ. 2500 காசு போட்டு வாங்கியிருக்கிறோம். அத போய் நீங்க இப்படி சொல்லுவீங்களா?" அப்படின்னு சொன்னா, "இல்ல நாங்க வந்து மாத்திக்கலாம் முடியாது. காசு நாங்க திருப்பி குடுக்க மாட்டோம். நீங்க வேற ஏதாவது வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து எவ்வளவோ நேரம் பேசி பார்த்தோங்க. "ஏங்க உங்க மிஸ்டேக் தானங்க. நாங்க கடைய விட்டு கூட வெளியில போகல. உங்க கடையில வேலை செய்றவங்க தான் ட்ரெஸ்ஸ திருப்பி பார்த்து டேமேஜ்ன்னு சொல்றாங்க. நீங்க இதுக்கு கூட இப்படிதான் சொல்லுவீங்கன்னா" அவங்க வந்து முடியவே முடியாதுன்ட்டாங்க. "சரி போ பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூ. 2500 என்ன எடுக்குறதுன்னே தெரியலைங்க. அந்த கடையில வந்து ஒரு மாரி நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால எதுவுமே எடுக்க தோணலைங்க. சரி போ நம்ம இன்னர்ஸாச்சும் எடுத்துட்டு வந்துடலான்ட்டு இன்னர்ஸ் மட்டும் எடுத்துட்டு, அப்புறம் வெளியில கடையிலேருந்து வெளில வந்துட்டுங்க. அப்புறம் ஆர்எம்கேல வந்து அத்தைக்கு ஒரு சாரி நூல் புடவ தான் அத்தை கட்டுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நூல் புடவ பார்த்து அத எடுத்துட்டுங்க. அப்புறம் தான் சாப்பிட வந்தோம். சாப்பிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க. அப்புறம் அவளுக்கும் லேட் ஆகுது. வீட்ல குட்டீஸ்லாம் இருக்காங்கன்ட்டு அப்புறம் அவளும் கிளம்பிட்டா. அவள அனுப்பிச்சு விட்டுட்டுங்க. அப்படியே இந்த பாண்டி பஜார்ல இருக்க கடையெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனுங்க. நான் சென்னையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, படூர்ல தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து கிண்டி பக்கத்துல இருந்தோங்க. அப்புறம் படூர்ல தான் இருந்தாங்களா, அடிக்கடி பாண்டி பஜார் ஷாப்பிங் வந்துருவோங்க. என்ன வாங்குறோம்லாம் தெரியாது. ஆனா வந்து அந்த விண்டோ ஷாப்பிங் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சுத்திட்டு, அந்த ஏ டூ பில போய் ஒரு தஹி பூரிய வாங்கி சாப்பிட்டோம்னா, அந்த டே வந்து ஹேப்பியா எண்ட் ஆன மாரி ஒரு ஃபீலிங்க. அப்படிலாம் சுத்துன ஞாபகம். அதனால சரின்ட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேனுங்க. அங்கேயே குஷால்ஸ் இருக்குதுங்க பாண்டி பஜார்லயே. சரி நம்ம குஷால்ஸ் தான் எப்பயுமே ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோமே, எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு போனேங்க. பெருசான கலெக்ஷன்ஸ் ஒண்ணும் இல்லைங்க. ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லைங்க. சும்மா போய் பார்த்துட்டு அப்புறம் நாராயணா பேர்ல்ஸும் இருந்ததுங்க அங்க. அதுவுமே போய் பார்த்தோம். ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுங்க. செயின் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வாங்குற பிளான் இல்ல. சும்மா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு
போனதுங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பாண்டி பஜார் வந்து அந்த ஸ்ட்ரீட்லயே நெறைய கடை வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற கடையெல்லாம் எடுத்துட்டு, அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் மாரி கட்டி விட்டுங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் எல்லா கடையும் வச்சிருக்காங்க. அதுக்கும் போலான்ட்டு இருந்தேங்க. கையில வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வந்து ஒரு 2 பேக் வந்துருச்சுங்களா, நல்லா வெயிட்டா வேற இருந்தது. ஒரு பேக்கையும் எடுத்துட்டு என்னால சுத்தவே முடியலைங்க. ஏன்னா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, பாபி லால்கோன்னு 2 சல்வார் ஷாப்புமே இருக்குதுங்க. அதுக்கும் போனேனுங்களா, அதனால அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு சுத்த முடியலன்ட்டு போகவே இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்ட்ரீட்லயே நெறைய கவரிங் ஷாப் இருக்குது. இது பிக் பாஸ்ன்னு ஒரு கவரிங் ஷாப் தாங்க வந்தேன். சும்மா போலான்ட்டு உள்ள போனேங்க. பெருசா வாங்குற பிளான் இல்ல. சும்மா உள்ள போயிட்டு என்ன டிசைன்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேனுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குட்டி அந்த பேர்ல் பீட்ஸ் வச்சு ஒரு செயின் போடுவோம் இல்லைங்களா? ஒரு சிங்கிள் லேயர் செயின் மாரி கோல்டோட கலந்த மாரி வருங்க. போன டைம் இந்தியா வந்திருந்தப்ப, நானும் என்னோட ஃப்ரெண்டு நந்தினியும் ஈரோட்ல வந்து ஒரு கவரிங் ஷாப்ல போய் வாங்கிட்டு வந்தோம். சிம்பிளான ஒரே செயின் தாங்க. ஒரு லைன் தான் வரும். ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லா சாரீக்குமே சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்குங்க. எப்போ போனாலும் எனக்கு அது போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மாரி ஏதாவது இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு பீட்ஸ்ல இருக்குதா? இல்லைனா எம்ப்ராய்டரில ஏதாவது அந்த மாரி கலர்ல கிரீன் கலர்ல இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போனேனுங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. பெண்டன்ட்லாம் இல்லாம. இது மாரி தாங்க நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன். ஃபுல் வந்து ஒயிட் அண்ட் கோல்டுல. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, கலர்ஸ்ல இருந்ததுங்க. இந்த ரூபி, அதே மாரி அந்த கிரீனு, லைட் பிங்க் எல்லா கலர்லயுமே வச்சிருந்தாங்க. நான் வந்து இந்த செயின கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. 2 செயின் எடுத்து குடுக்குறேன். அந்த 2 செயின வந்து ஒரே செயினா எனக்கு பண்ணி குடுங்க. ஒரு லேயர் வந்து சின்ன லேயராவும், இன்னொரு லேயர் வந்து டபுள் லேயரா பண்ணி குடுக்குறீங்களா? அப்படின்னேன். சரிங்க பண்ணி குடுக்குறோம் அப்படின்னாங்க. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கிரீனு, ஸ்கை ப்ளூ எல்லா கலருமே வச்சிருந்தாங்க இல்லைங்களா? ஒரு செயினும் எடுத்து வச்சு பார்த்தேங்க. 2 லேயர்ல எது பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா சாரிக்குமே வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் இல்லைங்களா? இந்த மாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஃபர்ஸ்ட்டு வந்து பிங்க், கிரீன் வச்சு பார்த்தோங்க. நல்லா தான் இருக்கிற மாரி இருக்குதேன்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேற கலர் காம்பினேஷன் வச்சு பார்த்தோம். லைட் கலரும், டார்க் கலரும் வச்சு பார்த்தோம். அதே கலரே 2 வச்சு பார்த்தோம். நல்லா இருந்ததுங்க. பிரைஸ் வந்து இது எவ்வளோ சொன்னாங்கன்னா, 700ன்னு நெனைக்கிறேங்க. ஒரு செயின் வந்து 700 என்னமோ சொன்ன மாரி ஞாபகங்க. கடைசியில வந்து அந்த பிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் வந்து சின்ன லேயரா வச்சுட்டு, இன்னொரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லேயரா வச்சு பண்ணி குடுத்தாங்க. சூப்பரா வந்திருந்ததுங்க. கரெக்ட்டா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மேல அந்த சின்ன லேயர் செயின் வருது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹூக்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதில மாட்டி விட்டுட்டாங்க. நல்லா டைட்டா மாட்டி விட்டுட்டாங்க. போட்டு பார்க்கவுமே ரொம்ப அழகா இருந்ததுங்க. அடுத்தது வந்து அந்த கவரிங் ஷாப்க்கு ஆப்போசிட்லயே ஒரு சல்வார் ஷாப் இருந்ததுங்க. பாபின்னு சொல்லிட்டு. அங்க தான் போயிருந்தேனுங்க. பாபி, லால்கோலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்தே வந்து இந்த மெட்டீரியல்லாம் வாங்குறேன்னா அங்க தாங்க போவேன். இவங்ககிட்ட வந்து மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கும். சின்ன ஷாப் தாங்க. ஒரு சின்ன ரூம் மாரி தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த வால்ல வந்து அப்படியே இந்த சீலிங் ஹைட் வரைக்கும் நெறைய சல்வார் வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. புதுசு புதுசா வர டிசைன் எல்லாமே மாட்டியிருப்பாங்க. நம்ம போயி அப்படியே வந்து சுத்தி அந்த 4 சைடு வாலையுமே பார்த்தோம்னாவே, அதில ஒரு 4 ட்ரெஸ் நம்ம எடுத்துருவோங்க. ஏன்னா எப்பயுமே ரொம்ப செலக்டடா தான் வச்சிருப்பாங்க. கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கும். ரொம்ப நாளா வந்து இங்க எடுக்குறாங்களா, அதனால சும்மா போய் பார்க்கலான்னு தான் போனதுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து எல்லா ரேஞ்சிலுமே வச்சிருக்காங்க. 2000க்கு மேல அதிகமா இருக்காதுங்க. எல்லாமே 2000 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். நான் போயிட்டு ஒரு 3 சல்வார் எடுத்தேனுங்க. 3 நாளோ எடுத்தேனு. அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பட்டு கரை வச்ச மாரி இருக்குது இல்லைங்களா? ஒரு பிங்க் மாரி பார்த்தோம் இல்லைங்களா? அது ஒண்ணு. அப்புறம் அந்த ரெட் இருந்தது இல்லைங்களா? ஒரு வி நெக் இருந்தது இல்லைங்களா? அது ஒண்ணு எடுத்தேனுங்க. அது அப்புறம் இன்னொரு சல்வார் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. அதுவும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு 1 1/2 மணி நேரம் போணுமே, டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. கரெக்ட்டா அந்த படூர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சத்தியபாமா காலேஜ்ல தாங்க படிச்சேன். காலேஜ கிராஸ் பண்ணி தான் காலையிலயும் போனேன். வரும்போது காலேஜ கிராஸ் பண்ணி தான் வீட்டுக்கு வர மாரி இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா, பாண்டி பஜார்ல இன்னும் நாயுடு ஹாலு, அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 கடையெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாமே சும்மாவாச்சும் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ரொம்ப நைட் லேட் ஆயிட்டாலும் கால் டாக்ஸி புக் பண்ணி தாங்க வந்திருந்தேன். ஏன்னா கனிக்குட்டி கூட அப்பா இருந்தாங்களா, அப்பாவும் வரல. நான் மட்டும் தான் தனியா வந்திருந்தேன். அதனால சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணேன், வீட்ல அங்க சென்னையில இருக்கும்போதே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு இந்த காஞ்சிபுரம்ல பாபுஷா கடை இருக்கு இல்லைங்களா? ரொம்ப ஃபேமஸான கடை தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கால் ஷாப்பிங் வந்து அடிக்கடி பண்ணுவேனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பரா காமிப்பாங்க. எப்படின்னா, நம்ம வந்து வீடியோ கால் ஷாப்பிங் வந்து பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 3 பேர்த்த அசைன் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் வந்து கேமரா ஃபோன புடிச்சுப்பாங்க. இன்னொருத்தர் வந்து சாரி காமிப்பாங்க. இன்னொருத்தர் போய் சாரி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க காமிக்கிறதே ரொம்ப நல்லாருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ரேஞ்சில வேணும், என்ன மாரி கலர் வேணும், அதே மாரி என்ன டைப் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்குவாங்க. கேட்டுட்டு கரெக்ட்டா அது மாரி போய் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அவங்ககிட்ட எப்ப சாரி பர்ச்சேஸ் பண்ணாலுங்க என்ன பண்ணுவேன்னா, போதும் இதுக்கு மேல காமிக்காதீங்கன்னு சொல்லிடுவேங்க. இல்ல, இல்ல கொண்டு வந்ததெல்லாம் பார்த்துருங்கம்பாங்க. இதுக்கு மேல காமிக்காதீங்க. எனக்கு இதுலேருந்தே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப கலெக்ஷன் சூப்பரா இருக்குங்க. நம்ம இந்தியால இருந்தப்பயே அடிக்கடி அங்க கடையில போய் எடுத்த
பழக்கம் இருக்குதுங்களா, அதனால சரின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ கால் ஷாப்பிங் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேங்க. பக்காவா சூப்பரா வந்தது. நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூட அங்கருந்து தான் ஆர்டர் போட்டதுங்க. அதனால அதுலேருந்து அப்படியே தான் பண்றதுங்க. இந்த டைம் வந்து அங்க காஞ்சிபுரம்லாம் போறதுக்கு டைம் இல்ல. நான் என்ன பண்ணேன்னா, அப்புறம் வீடியோ கால் ஷாப் பண்ணிட்டுங்க, ஒரு 7 சாரி எடுத்தேங்க. 7 சாரி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாக்கு, அத்தைக்கு அந்த மாரி எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்தனால 7 சாரி எடுத்தேனுங்க. அதில நான் வந்து 2 சாரி எடுத்துக்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சாஃப்ட் சில்க் தாங்க. இது பாருங்களேன், சாஃப்ட் சில்க் தான். இதோட பிரைஸ் வந்து எவ்வளவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. நான் ஒரு 2 சாரி போனதுக்கப்புறம் நான் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்றேன். ரொம்ப நல்லா சாஃப்ட்டாங்க. அந்த காஞ்சிபுரம்ல எடுக்கிற சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சுகாலிப்பட்டிய விட காஞ்சிபுரம்ல எடுக்கிற சாரீஸ் வந்து ரொம்ப புடிச்சிருக்குதுங்க எனக்கு. என்னன்னா, அந்த ஒரு ஷைனியா வருதுங்க. பஞ்சுகாலிப்பட்டியிலே சாரி நல்லாருக்கு. ஆனா, இந்த ஷைனி வந்து வரதில்லைங்க. ஏன்னா, லாஸ்ட் 2 டைமா பஞ்சுகாலிப்பட்டியில எடுக்கிறனால காஞ்சிபுரம் போறதே இல்லைங்களா, அந்த சாரீஸ் 2 சாரீஸும் வீட்ல வச்சு பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியுதுங்க. நீங்களும் இந்த மாரி தான் ஃபீல் பண்றீங்களான்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு இங்கிலீஷ் கலர் மாரி இருக்குது பார்க்கறதுக்குன்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, பார்டர் வந்து முந்தி ஒரு கலருங்க, ப்ளவுஸும் வந்து முந்தி ஒரே கலரு, சாரி வந்து ஒரு கலருங்க. நல்லா கான்ட்ராஸ்ட்டா செம்ம சூப்பரா இருந்ததுங்க. அதுவும் பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா, பக்காவான பேக்கிங்க. ரொம்ப நீட்டா பேக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமா வீடியோ கால் ஷாப் பண்றேங்க. நான் ஒரு டைம் கூட அந்த பேக்கிங்க பார்த்ததில்ல. என்னன்னா, அம்மாக்கும், அத்தைக்கும் வருஷம் வருஷம் சாரி வந்து கண்டிப்பா மினிமம் 2 சாரியாச்சும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுருவாங்க. அவங்கவங்க வீட்டு அட்ரஸுக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கிட்டு சாரி மட்டும் தான் என்கிட்ட காமிப்பாங்க. ஆனா, நான் இந்த தடவ தான் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பேக்கிங்க பார்த்தேங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சாரிய வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்ல போட்டுட்டு, அப்புறம் அந்த பாபுஷாவோட துணிப்பை இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள போட்டுட்டு, இந்த பட்டு சாரி வைக்கிற பாக்ஸ்க்குள்ள போட்டுங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தன சாரி எடுக்கிறோமோ எல்லா சாரியுமே ஒரு ப்ரவுன் கலர் பெரிய பாக்ஸ்ல போட்டுங்க. மேல வந்து அந்த வெள்ள கலர் சாக்கு மாரி இருக்கு இல்லைங்களா, அத போட்டு நல்லா சீல் பண்ணி தாங்க அனுப்புறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெலிவரி தாங்க. டெலிவரிக்கு வந்து காசே கிடையாது. நம்ம சாரி பர்ச்சேஸ் பண்றோம்னா, அதில வந்து 5% என்னமோ டிஸ்கவுண்ட்டுங்க. ஃபைனல் பிரைஸ்ல 5% டிஸ்கவுண்ட்டு எப்பயுமே இருக்குங்க. 5ஆ 2ஆ ஏதோ சம் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. அப்புறம் ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுவாங்க. இப்ப கடைசி 1 வருஷமா பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்றாங்க. ரூ. 200, ரூ. 300, ரூ. 500ன்னு அந்த சாரிக்கு தகுந்த மாரி கொஞ்சம் சார்ஜ் பண்றாங்க. மேபி இப்ப ரொம்ப கஸ்டமர்ஸ் நெறைய ஆயிட்டாங்கன்னு நெனைக்கிறேங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தப்ப, காஞ்சிபுரம் போயிருந்தப்ப இவங்க கடையில போய் பார்த்தேங்க. வீடியோ கால் ஷாப் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாங்க வீடியோ கால் ஷாப்பிங்க்காகவே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த சாரி பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. அந்த போச்சம்பள்ளி சாரின்னு நெனைக்கிறேங்க. அந்த உள்ள இருக்கிற டிசைன் வந்து போச்சம்பள்ளி தானேங்க. அந்த டிசைன்ல வந்து சாஃப்ட் சில்க் சாரீங்க. இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட்லெஸ்ஸா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ பார்த்தோம் இல்லைங்களா? அதிலேயே வந்த கலருங்க இது இன்னொன்னு. எனக்கு அந்த கிரீன் ரொம்ப பிடிச்சிருந்துன்ட்டு கிரீன் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த கிரே கலருமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டிஃப்ரெண்ட்டான கலருன்ட்டு இந்த கிரேவும், அந்த கிரீன் இருக்கு இல்லைங்களா? அந்த 2 சாரி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேங்க. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு எடுத்தது தான். சாரியோட பிரைஸ் கெஸ் பண்ணீங்களா எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு? சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சாரியுமேங்க ஒரு சாரி 2500க்கு மேல எதுவுமே இல்லைங்க. எல்லாமே 2000 ரேஞ்ச் தான். முன்னாடி வந்து அந்த கிரீன் பார்த்தீங்க இல்லைங்களா? அந்த போச்சம்பள்ளி சாரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1700 தாங்க வந்தது. டிஸ்கவுண்ட்லாம் போக இன்னும் கொஞ்சம் கம்மியா வந்ததுங்க. ஆனா அந்த பிரைஸ்க்கு அது நல்ல ஒர்த் இல்லைங்க. இந்த சாரி வந்து 2000 ரேஞ்சுன்னு நெனைக்கிறேங்க. 2100 என்னமோ வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கை ப்ளூ மாரி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? கீழ இருக்கு பாருங்க. அது வந்து 2500ஓ 600ஓங்க. ஒரு சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்ச் தாங்க. 3000க்கு மேல எதுவுமே போலங்க. நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக நமக்கு கைக்கு வரது பார்த்தீங்கன்னா, 2500க்குள்ள தான் எல்லா சாரீஸுமே வந்தது. ஆனா லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாரியும் பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட்லெஸ்ஸா, நல்லா ஷைனியா, ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டா இருந்ததுங்களா, எல்லாமே செம சூப்பரா இருந்தது. அதுவும் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல இருந்துட்டு சாரி ஷாப்பிங்னா யாராவது கடைக்கு போயி வீடியோ கால் பண்ணி, அந்த வீடியோல நெட்வொர்க்கும் ஒழுங்கா இருக்காது. சாரி காமிக்கும்போது டிசைனும் தெரியாது, கலரும் பிடிக்காது. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே டெடிகேட்டடா வந்து ஒரு ஃப்ளோரே அசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்களா, நம்ம போதும் போதும்னு திகட்டுற அளவுக்கு சாரி காமிக்கிறாங்க. நல்லா காமிப்பாங்க. அதுவும் வந்து சம்டைம்ஸ்லாம் வந்து எனக்கு இந்த லைட்ல வந்து யூசுவலா எல்லோ லைட் இருக்கும் இல்லைங்களா, அந்த கலருக்கு வந்து சாரியோட கலர் ஒரு மாரி இருக்கும் இல்லையா, அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒயிட் லைட்ல காமிங்கன்னா, அந்த லைட்லயும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வந்து வெளியில கொண்டு வந்து காமிங்கனாலும் அதுவும் காமிப்பாங்க. ரொம்ப நல்லா அந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க முன்னாடிலாம். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கால் ஷாப்பிங் நெறைய பண்றதுனால கால் பண்ணா அப்பாயின்ட்மென்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. சரி பரவால்ல போ நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவ தானே கால் பண்றோம். ஏன்னா எப்பயுமே மாமியாருக்கு, அம்மாக்கு கண்டிப்பா வந்து இங்கேருந்து சாரி போயிடுங்க. எப்பயுமே அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, "இந்த சாரிலாம் நல்லா இருக்குது கண்ணு. நல்ல பிரைஸுக்கு வந்து நல்ல ஒர்த்தா இருக்குது" அப்படிம்பாங்க. ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்குதுங்க. நல்ல கிராண்டா
கிராண்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குதுங்க. ஆனால் நீட்டாக கிராண்டாக அமைஞ்சிருதுங்களா, அதனால இங்கே தான் எடுக்கிறதுங்க. நாங்கள் சென்னையில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தம்பி கல்யாணம்லாம் அப்போ தான் ரெடி ஆச்சுங்க, 2 தம்பி கல்யாணத்துக்கும். அதுக்கெலாம் saree எடுக்கணும் அப்படின்னா அடிக்கடி போகணுன்னா கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்ட்டு, கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்ட்டு காஞ்சிபுரம்ல நிறைய கோயில் இருக்குது பாருங்க. அந்த காஞ்சிபுரம்ல ஒரு கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க, ஏகாம்பரேஸ்வர் கோயிலுங்க. அந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், தானாக உருவான சிவலிங்கம். அந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் எப்போ போனாலும் காலையில் வந்து 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம், நேராக அந்த கோயிலுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஷாப்பிங்லாம் பண்ணுவோங்க. அதே மாதிரி உலகநாத பெருமாள் கோயிலும் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுமே நல்லாயிருக்குங்க. பட் ஆனால் எல்லா கோயிலுக்கு போனால் டைம் ஆகிடும்ட்டு இந்த 2 கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு எப்போ போனாலும் அந்த கோயிலுக்கு மட்டும் மிஸ் பண்ணாமல் போயிடுறதுங்க. கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் ஷாப்பிங் போகிறது. இந்த க்ரீன் saree பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலருக்கு அந்த க்ரீன் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அப்புறம் அப்பா இருந்துட்டு சொன்னாங்க எங்கள் அம்மா கிட்ட, இந்த கலர் நல்லாயிருக்கும், இது நீ எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரின்ட்டு அம்மாகிட்ட இந்த கலர் இல்லைன்னு சொன்னாங்கன்ட்டு அம்மாவுக்கு இந்த கலர் கொடுத்துட்டேங்க. அப்புறம் அத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பட்டு saree எதுவுமே எனக்கு எடுக்காத, எனக்கு வந்து நூல் புடவை மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எடுக்கவே வேண்டாம் அப்படின்னாங்க. நாம் எப்போ ஊருக்கு போனாலும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்தா ஒரு மனசுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எம்கேவியில் வந்து பார்த்திங்கன்னா நூல் புடவை வந்து நிறைய இந்த டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. எப்பயுமே அந்த லைன் போட்ட டிசைன் தாங்க, பட் அதிலே பார்த்திங்கன்னா கிளாத் வந்து கொஞ்சம் ஷைனியாக இருக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அங்கே போய் ஒரு 2 saree, நானும் ஃப்ரெண்டை சென்னை பார்க்க போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நானும் அவ்வளோ சேர்ந்து ஆர்எம்கேவில் போயிட்டு ஒரு 2, 3 saree எடுத்துக்கிட்டு, அங்கே டவலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா சில்கியாக ரொம்ப சாஃப்டாக பியூர் காட்டன் டவல் வச்சுருந்தாங்க. அதையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க. இந்த saree பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு, பர்பிள் கலருக்கு லாவெண்டர் கலர், லைட் லாவெண்டர் கலருங்க. அதுக்கு காம்பினேஷன் பாருங்களேன். இப்போ எல்லா சாரிக்குமேங்க saree வந்து லைட் கலராக இருந்தால் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட்டாக தாங்க வருது. அந்த முன்னாடி பார்த்த ஆரஞ்சு சாரிக்குமே பார்த்திங்களா ஆரஞ்சு கலர் saree, ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமர் ப்ளூ ப்ளவுஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலர் சாரிக்கு டார்க் பாட்டில் க்ரீன் வந்து ப்ளவுஸுங்க. இந்த saree தான் அத்தைக்கு எடுத்தது. அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த கலரே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1500 700ங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. கிளாத் வந்து பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க. டெலிவரியுமே பார்த்திங்கன்னா பாபுஷாலாம் ஆர்டர் பண்ணதுலேருந்துங்க ஒரு 3 டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணிடுறாங்க இந்தியாவுக்குள்ளே. அப்படின்னா நம்ம மற்ற கண்ட்ரி அப்படின்னா எப்படி ஷிப் பண்ணுவாங்கன்னு தெரியலிங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் போடுறதுனால எனக்கு தெரியல. வாங்கிட்டு வந்து வெளில வச்சு தான் ஒரு saree எடுத்து பார்த்துட்டு இருந்தேனுங்களா, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமராக்கு முன்னாடி எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தரும் இது நல்லா இருக்குது கண்ணு, அது நல்லா இருக்குது கண்ணு அப்படின்ட்டு ஒரு சாரிக்கும் அவங்க கமெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த டார்க் க்ரீன் 3ஆவது இருக்குது பாருங்க, அதுவும் அந்த கீழே இருக்கிற கிரே இருக்குது பாருங்க, அது 2 தான் நான் எடுத்தது. எனக்கு வந்து எல்லா கலருமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு வந்து இந்த சாரியில் எந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த விலாக் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.